ஒரு மனிதன் வாழ்க்கையில் எதை அடைவான் என்பது அவன் எங்கு செல்ல விரும்புகிறான் என்பதிலேயே ஆரம்பிக்கிறது. ஆனால் உண்மையில் பார்த்தால் பலர் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் வேலை செய்வார்கள், சம்பாதிப்பார்கள், குடும்பத்தை பார்த்துக் கொள்வார்கள். ஆனாலும் உள்ளுக்குள் ஒரு வெறுமை இருக்கும். ஏன் இப்படியாகிறது? காரணம் மிக எளிது. அவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான இலக்கு இல்லாமல் வாழ்கிறார்கள். இலக்கு இல்லாத வாழ்க்கை என்பது திசை தெரியாமல் கடலில் செல்லும் படகை போன்றது. காற்று எங்கே தள்ளுகிறதோ அங்கே அது செல்கிறது. அந்த படகுக்கு ஒரு திசையும் இல்லை, ஒரு திட்டமும் இல்லை. அதேபோல் இலக்கு இல்லாமல் வாழும் மனிதன் சூழ்நிலைகளால் நகர்த்தப்படுகிறான். அவன் வாழ்க்கையை அவன் கட்டுப்படுத்துவதில்லை, வாழ்க்கைதான் அவனை கட்டுப்படுத்துகிறது. இலக்கு என்பது ஒரு சாதாரண ஆசை அல்ல. நான் நல்லா இருக்கணும், நாம் பணக்காரனாகணும் போன்றவை ஆசைகள்தான். அவை இலக்குகள் அல்ல. இலக்கு என்றால் அது தெளிவாகவும் அளவிடக்கூடியதாகவும் ஒரு காலவரையுடன் இருக்க வேண்டும். உதாரணமாக, நான் 1 வருடத்தில் 5 லட்சம் சேமிக்க வேண்டும் என்பது ஒரு இலக்கு. இது உங்கள் மனதில் ஒரு தெளிவை உருவாக்குகிறது. இந்த தெளிவுதான் செயலுக்கு வழிகாட்டுகிறது. பலர் இலக்குகளை அமைக்க முடியாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் பயம். நான் இதை செய்ய முடியுமா, நான் தோல்வியடைந்தால் என்ன ஆகும் என்ற எண்ணங்கள் அவர்களை தடுத்து நிறுத்துகிறது. ஆனால் உண்மையில் தோல்வி என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு பாடம். ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும்போது பல முறை விழுகிறது, ஆனால் அது முயற்சியை நிறுத்துவதில்லை. அதுபோல மனிதனும் தோல்வியை அஞ்சாமல் முன்னேற வேண்டும். இன்னொரு காரணம் தெளிவின்மை. ஒருவர் தன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக அறியாமல் இருந்தால் அவர் எந்த திசையிலும் முன்னேற முடியாது. இதற்காக அவனுக்குள் நேரம் ஒதுக்கி சிந்திக்க வேண்டும். எனக்கு உண்மையில் என்ன வேண்டும், நான் எதில் ஆர்வம் கொண்டவன், என்ன செய்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்ற கேள்விகளுக்கு பதில் தேட வேண்டும். இந்த சிந்தனைதான் இலக்குகளை உருவாக்கும் அடித்தளம். இலக்குகளை எழுதுவது மிகவும் முக்கியமான ஒன்று. நாம் மனதில் வைத்துக் கொள்ளும் விஷயங்கள் எளிதில் மறந்து போகலாம். ஆனால் அதை எழுதினால் அது ஒரு உறுதிமொழியாக மாறுகிறது. உங்கள் மூளை அதை ஒரு முக்கியமான விஷயமாக எடுத்துக்கொள்ளும். எழுதப்பட்ட இலக்குகள்தான் செயலில் மாறும் வாய்ப்பு அதிகம். ஒரு பெரிய இலக்கை அடைய வேண்டுமெனில் அதை சிறிய செயல்களாக பிரிக்க வேண்டும். ஒரு பெரிய மலை ஏற வேண்டுமென்றால் அதை ஒரு அடியாகவே தொடங்க வேண்டும். அதேபோல் வாழ்க்கையிலும் சிறிய செயல்கள்தான் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். தினமும் சிறிது நேரம் கற்றுக்கொள்வது, உங்கள் இலக்கிற்கு ஒரு சிறிய படி எடுப்பது போன்ற பழக்கங்கள் காலப்போக்கில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இன்றைய உலகில் கவனம் மிகவும் அரிதான ஒன்று. சமூக வலைதளங்கள், பொழுதுபோக்கு, பல்வேறு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இவை எல்லாம் மனிதனின் கவனத்தை சிதறடிக்கின்றன. ஆனால் வெற்றி பெறுவோர் யார் தெரியுமா? அவர்கள் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை கட்டுப்படுத்தி தங்கள் இலக்கில் கவனம் செலுத்துபவர்கள். கவனம் என்பது சக்தி. நீங்கள் எதில் கவனம் செலுத்துகிறீர்களோ அது வளர்ச்சியடையும். ஒழுக்கம் என்பது வெற்றியின் முதுகெலும்பு. பலர் மோட்டிவேஷனை நம்பி வாழ்கிறார்கள். ஆனால் மோட்டிவேஷன் என்பது தற்காலிகம், அது சில நேரங்களில் மட்டுமே வரும். ஆனால் ஒழுக்கம் என்பது நிரந்தரம். நீங்கள் செய்ய விருப்பமில்லாத நாளிலும் நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்றால் அதுதான் உண்மையான முன்னேற்றம். ஒழுக்கம்தான் உங்கள் இலக்குகளை நிஜமாக்கும். இலக்குகளை அடைவது என்பது ஒரு பயணம். அந்த பயணத்தில் சவால்கள் இருக்கும், தடைகள் இருக்கும். ஆனால் அவை அனைத்தும் உங்களை வலுப்படுத்தும். ஒவ்வொரு தடையும் ஒரு புதிய பாடம் கற்றுத்தரும். அந்த பாடங்களை பயன்படுத்தி நீங்கள் மேலும் முன்னேற வேண்டும். இறுதியாக, வாழ்க்கையில் ஒரு இலக்கு வைத்திருப்பது மிகவும் அவசியம். அது உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும். அது உங்கள் தினசரி செயல்களுக்கு ஒரு நோக்கத்தை உருவாக்கும். நீங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்று தெரிந்தவுடன் அந்த பாதையை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் இலக்குகளை அமைத்துவிட்டாலே வெற்றி உறுதியாகிவிடாது. உண்மையில் இலக்குகளை அமைப்பது என்பது முதல் படி மட்டுமே. அந்த இலக்குகளை நோக்கி தொடர்ந்து செயல்படுவதுதான் உண்மையான சவால். இங்கேதான் பெரும்பாலானோர் தடைபடுகிறார்கள். ஆரம்பத்தில் உற்சாகமாக தொடங்கியவர்கள் கூட சில நாட்களில் தளர்ந்து விடுகிறார்கள். இதற்கு காரணம் அவர்களின் உள்மனநிலை, பழக்கங்கள் மற்றும் சூழ்நிலைகளின் தாக்கம். ஒரு இலக்கை அடைய வேண்டுமெனில் முதலில் நாம் நம்முடைய மனதை புரிந்து கொள்ள வேண்டும். மனித மனம் மிகவும் சக்தி வாய்ந்தது, ஆனால் அதே நேரத்தில் மிகவும் சுலபமாக பாதிக்கப்படக்கூடியது. நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவே நம்முடைய செயல்களாக மாறுகிறது. அதனால்தான் நேர்மறையான சிந்தனை மிகவும் முக்கியமானது. நான் முடியாது என்ற எண்ணம் உங்கள் மனதில் வந்துவிட்டால் அது உங்கள் செயல்களை நிறுத்திவிடும். ஆனால் நான் முயற்சி செய்கிறேன் என்ற எண்ணம் கூட உங்களை ஒரு படி முன்னேற்றும். மனிதர்கள் பெரும்பாலும் தங்களுக்குள் ஒரு குரலை வைத்திருக்கிறார்கள். அது அவர்களை குறை கூறும் குரல். நீ இந்த அளவுக்குத்தான், உன்னால் இதை செய்ய முடியாது என்று அது சொல்லிக்கொண்டே இருக்கும்.
இந்த குரலை அடக்காமல் விட்டால் அது உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும். ஆனால் அதை மாற்ற முடியும். அந்த குரலை நீங்கள் உங்கள் நண்பனாக மாற்ற வேண்டும். நான் முயற்சி செய்கிறேன், நான் தினமும் முன்னேறுகிறேன் என்று நீங்கள் உங்களுக்குள் பேசத் தொடங்கினால் அது உங்கள் மனநிலையை மாற்றும். இலக்குகளை அடைவதில் தொடர்ந்து செயல்படுவது மிகவும் முக்கியம். ஆரம்பத்தில் அனைவருக்கும் உற்சாகம் இருக்கும். ஆனால் அந்த உற்சாகம் சில நாட்களில் குறைந்துவிடும். அந்த நேரத்தில்தான் ஒழுக்கம் முக்கியமாகிறது. நீங்கள் உங்கள் இலக்கை நினைத்து செயல்படாமல் இருந்தாலும் உங்கள் ஒழுக்கம் உங்களை செயல்பட வைக்கும். இது ஒரு பழக்கமாக மாற வேண்டும். தினமும் ஒரு சிறிய செயல் செய்தாலும் அது உங்கள் இலக்கை நோக்கி முன்னேற்றும். தள்ளி போடுதல் என்பது இலக்குகளை அழிக்கும் மிகப்பெரிய எதிரி. இன்னைக்கு செய்யலாம்னு நினைக்கிறேன், நாளைக்கு பண்ணிக்கலாம் என்ற எண்ணம் மெதுவாக உங்கள் வாழ்க்கையை பின்னுக்கு தள்ளும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு செயலை தள்ளி போடுகிறீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் கனவுகளை தள்ளி போடுகிறீர்கள். அதனால் செய்ய வேண்டிய விஷயங்களை உடனே செய்யும் பழக்கத்தை உருவாக்க வேண்டும். இப்போதே செய் என்ற மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். சூழ்நிலை என்பதும் மிக முக்கியமான ஒன்று. நீங்கள் எவருடன் இருக்கிறீர்கள், எதை பார்க்கிறீர்கள், எதை கேட்கிறீர்கள், இவை அனைத்தும் உங்கள் சிந்தனையை பாதிக்கின்றன. நீங்கள் தொடர்ந்து எதிர்மறையான சூழ்நிலையில் இருந்தால் உங்கள் மனநிலையும் அதேபோல் மாறும். அதனால் உங்களை ஊக்கப்படுத்தும் சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். நல்ல புத்தகங்கள், நல்ல நண்பர்கள் மற்றும் உங்களை முன்னேற்றும் தகவல்கள், இவை அனைத்தும் உங்கள் பயணத்தில் முக்கியமான பங்கு வகிக்கும். ஒரு இலக்கை அடையும் போது தடைகள் வருவது இயல்பு. எந்த வெற்றியும் சவால்கள் இல்லாமல் வராது. ஆனால் பலர் இந்த தடைகளை பார்த்தவுடன் கைவிடுகிறார்கள். அவர்கள் நினைப்பது இது என்னால முடியாது என்று. ஆனால் உண்மையில் அந்த தடைகள்தான் உங்களை வலுப்படுத்துகிறது. ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு புதிய திறனை கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் அதை ஒரு வாய்ப்பாக பார்க்க தொடங்கினால் உங்கள் பயணம் மாறும். நேரத்தை சரியாக பயன்படுத்துவது மிகவும் அவசியம். எல்லோருக்கும் ஒரே 24 மணி நேரம்தான் கிடைக்கிறது. ஆனால் சிலர் அதே நேரத்தில் பெரிய விஷயங்களை சாதிக்கிறார்கள். மற்றவர்கள் ஒன்றும் செய்ய முடியாமல் இருப்பார்கள். இதன் வித்தியாசம் என்ன? அவர்கள் நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதில்தான் இருக்கிறது. நீங்கள் உங்கள் நேரத்தை திட்டமிட்டு பயன்படுத்தினால் நீங்கள் உங்கள் இலக்கை விரைவாக அடைய முடியும். இல்லையெனில் நேரம் உங்களை இழுத்துச் செல்லும். ஒரு முக்கியமான உண்மை என்னவென்றால், வெற்றி என்பது வெளியில் கிடைப்பது அல்ல, அது உங்களுக்குள் உருவாகிறது. நீங்கள் உங்கள் மனநிலையை மாற்றினால் உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் உங்களை நம்பத் தொடங்கினால் உங்கள் செயல்கள் மாறும். அந்த செயல்கள்தான் உங்கள் முடிவுகளை தீர்மானிக்கும். இலக்குகளை அடைவதில் பொறுமை மிகவும் முக்கியம். இன்றே தொடங்கி நாளையே பெரிய மாற்றம் நடக்காது. அது ஒரு காலப்போக்கில் உருவாகும். ஒரு விதையை நட்டவுடன் அது மரமாக மாறாது. அது மெதுவாக வளர வேண்டும். அதேபோல் உங்கள் முயற்சிகளும் காலத்துடன் வளர்ச்சியடையும். அதனால் உடனடி முடிவுகளை எதிர்பார்க்காமல் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். தன்னம்பிக்கை என்பது வெற்றியின் அடிப்படை. நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்தால் உலகமே உங்களை ஆதரிக்கும். ஆனால் நீங்கள் உங்களை சந்தேகித்தால் சிறிய விஷயங்களே பெரிய தடையாக தோன்றும். அதனால் உங்கள் திறமைகளை மதிக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு சிறிய முன்னேற்றம் செய்தாலும் அதை கொண்டாட வேண்டும். அது உங்களுக்கு மேலும் உற்சாகத்தை கொடுக்கும். இறுதியாக, இலக்குகளை அடைவது என்பது ஒரு வெளிப்புற பயணம் மட்டுமல்ல, அது ஒரு உள்மன பயணம். நீங்கள் உங்கள் உள்ளத்தை புரிந்து கொள்ளும்போது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். உங்கள் எண்ணங்கள், உங்கள் செயல்கள், உங்கள் பழக்கங்கள், இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்து உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குகின்றன. ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை காண வேண்டுமெனில் அவன் வெளிப்புற சூழ்நிலைகளை மாற்ற முயற்சிப்பதை விட அவன் உள்ளத்தை மாற்ற வேண்டும். பலர் நினைப்பதே என் வாழ்க்கை மாற வேண்டுமென்றால் என் சூழ்நிலை மாற வேண்டும் என்று. ஆனால் உண்மையில் வாழ்க்கையை மாற்றுவது சூழ்நிலை அல்ல, மனநிலை. நீங்கள் இப்போது எந்த நிலைமையில் இருக்கிறீர்களோ அது உங்கள் கடந்தகால முடிவுகளின் விளைவு. அதேபோல் உங்கள் எதிர்காலம் இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகளால் உருவாகும். இந்த ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக கட்டுப்படுத்த ஆரம்பிப்பீர்கள். ஒரு இலக்கு வைத்திருப்பது மட்டும் போதாது, அந்த இலக்குடன் உணர்ச்சி பிணைப்பு இருக்க வேண்டும். நீங்கள் அந்த இலக்கை அடையவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ குறைவாக இருப்பது போல உணர வேண்டும். அந்த அளவுக்கு அந்த இலக்கு உங்களுக்கு முக்கியமானதாக இருக்க வேண்டும். இல்லையெனில் அது ஒரு சாதாரண ஆசையாகவே இருக்கும். பலர் வாழ்க்கையில் தங்களுக்கே தாங்கள் ஒரு வரம்பை உருவாக்கிக் கொள்கிறார்கள். நான் இதுவரைக்கும் இதைதான் செய்திருக்கிறேன், இதைவிட அதிகம் என்னால் முடியாது என்று நினைக்கிறார்கள். ஆனால் மனிதனின் திறன் அளவிட முடியாதது. நீங்கள் உங்கள் மீது வைத்துள்ள அந்த வரம்புகளெல்லாம் உண்மையில் உங்கள் மனதில் உருவான கற்பனைகள் மட்டுமே. ஒரு சிறிய உதாரணம். ஒரு யானை சிறிய கயிற்றால் கட்டப்பட்டிருக்கும். அது அந்த கயிற்றை எளிதாக உடைக்க முடியும். ஆனால் அது முயற்சி செய்யாது.
ஏன் தெரியுமா? அது சிறிய வயதில் இருந்தபோது அந்த கயிற்றை உடைக்க முடியவில்லை. அந்த அனுபவம் அதன் மனதில் பதிந்துவிட்டது. அதனால் பெரியதாக வளர்ந்த பிறகும் அது முயற்சி செய்யாது. இதேபோல் மனிதர்களும் தங்கள் கடந்த தோல்விகளை வைத்து தங்களை கட்டுப்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த மனக்கட்டுப்பாட்டை உடைக்க வேண்டும். நீங்கள் உங்கள் கடந்த காலத்தை விட பெரியவன் என்பதை உணர வேண்டும். நீங்கள் நேற்று தோல்வியடைந்தாலும் இன்று வெற்றி பெற முடியும். உங்கள் கடந்த காலம் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்காது. நீங்கள் இன்று எடுக்கும் முடிவுகள்தான் தீர்மானிக்கும். இலக்குகளை அடைவதில் முக்கியமான ஒன்று சுய அடையாளம் என்கிற ஐடென்டிட்டி. நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதே உங்கள் செயல்களை தீர்மானிக்கிறது. நீங்கள் நான் ஒரு சோம்பேறி என்று நினைத்தால் நீங்கள் அதற்கேற்ற செயல்களை செய்வீர்கள். ஆனால் நான் ஒரு ஒழுக்கமான மனிதன் என்று நினைத்தால் உங்கள் செயல்களும் அதற்கேற்ப மாறும். அதனால் உங்கள் அடையாளத்தை மாற்ற வேண்டும். நான் வெற்றி பெறும் மனிதன் என்று உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் அது உண்மையாக தோன்றாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தால் அது உங்கள் மனதில் பதியும். அந்த நம்பிக்கைதான் உங்கள் செயல்களை மாற்றும். ஒரு பெரிய உண்மை என்னவென்றால், வெற்றி என்பது வெளியிலிருந்து வரும் பாராட்டு அல்ல. அது உங்களுக்குள் உருவாகும் திருப்தி. நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி தினமும் முன்னேறுகிறீர்கள் என்ற உணர்வுதான் உண்மையான வெற்றி. அந்த பயணத்தில் கிடைக்கும் சிறிய முன்னேற்றங்கள்தான் உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்றும். பலர் மற்றவர்களுடன் தங்களை ஒப்பிடுகிறார்கள். இது மிகவும் ஆபத்தான பழக்கம். ஒவ்வொருவருக்கும் அவர்களது வாழ்க்கை வேகம் வேறு. நீங்கள் உங்கள் பயணத்தில் கவனம் செலுத்தாமல் மற்றவர்களை பார்த்து கொண்டே இருந்தால் நீங்கள் உங்கள் பாதையை இழந்து விடுவீர்கள். அதனால் உங்களை நீங்கள் மட்டுமே ஒப்பிடுங்கள். நேற்று இருந்த உங்களுடன் இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை பாருங்கள். இலக்குகளை அடைவதில் தியாகமும் அவசியம். நீங்கள் சில விஷயங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும். உங்கள் நேரத்தை, உங்கள் சுகத்தை, சில சமயங்களில் உங்கள் பொழுதுபோக்குகளையும் விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் அந்த தியாகங்கள்தான் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். நீங்கள் இன்று சில சுகங்களை விட்டுக் கொடுத்தால் நாளை நீங்கள் பெரிய வாழ்க்கையை பெற முடியும். மனிதனின் வாழ்க்கையில் 2 வலிகள் இருக்கிறது. ஒழுக்கத்தின் வலி மற்றும் வருத்தத்தின் வலி. ஒழுக்கத்தின் வலி தற்காலிகம். ஆனால் வருத்தத்தின் வலி வாழ்க்கை முழுவதும் இருக்கும். நீங்கள் இன்று முயற்சி செய்யாமல் விட்டுவிட்டால் நாளை நான் முயற்சி செய்திருந்தால் என்று வருத்தப்படுவீர்கள். அதனால் இன்றே செயல்பட வேண்டும். ஒரு முக்கியமான உண்மை, நீங்கள் எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை. ஆனால் நீங்கள் நின்றுவிடக்கூடாது. தொடர்ந்து முன்னேற வேண்டும். சில நாட்களில் நீங்கள் அதிகம் செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த நாளிலும் ஒரு சிறிய செயல் செய்தாலும் அது முக்கியம். அது உங்கள் பழக்கத்தை உடைக்காமல் வைத்திருக்கும். வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நீங்கள் சோர்ந்து போகலாம். இதெல்லாம் தேவையா என்று உங்களுக்குள் கேள்வி எழலாம். அந்த நேரத்தில்தான் உங்கள் இலக்கின் காரணத்தை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஏன் இந்த பயணத்தை தொடங்கினீர்கள்? அந்த காரணம்தான் உங்களை மீண்டும் எழுப்பும். இறுதியாக, இலக்குகள் என்பது வாழ்க்கையை மாற்றும் ஒரு கருவி மட்டுமல்ல. அது உங்கள் உண்மையான திறனை வெளிக்கொணரும் ஒரு வழி. நீங்கள் உங்கள் எல்லைகளை தாண்டி வளர உதவும் ஒரு சக்தி. நீங்கள் ஒரு இலக்கை அடையும்போது நீங்கள் வெறும் ஒரு முடிவை மட்டுமே அடைவதில்லை. நீங்கள் ஒரு புதிய மனிதராக மாறுகிறீர்கள். ஒரு மனிதன் வாழ்க்கையில் எதையும் அடைய முடியும். ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது. அவன் உண்மையில் அதை விரும்ப வேண்டும். வெறும் ஆசை போதாது. அது உள்ளுக்குள் எரியும் ஒரு தீயாக இருக்க வேண்டும். அந்த தீதான் அவனை தினமும் எழுப்பும், அவனை முன்னேற்றும், அவன் சோர்ந்து போகும் நேரத்திலும் அவனை தள்ளிச் செல்லும். நாம் இந்த உலகில் பிறந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட பாதை இருக்கிறது. ஆனால் பலர் அந்த பாதையை தேடவே முயற்சி செய்யாமல் வாழ்கிறார்கள். அவர்கள் மற்றவர்கள் சொல்வதையே பின்பற்றுகிறார்கள், சமூகம் சொல்வதையே செய்கிறார்கள். ஆனால் உண்மையான வாழ்க்கை அப்படியில்லை. நீங்கள் உங்கள் பாதையை நீங்களே உருவாக்க வேண்டும். ஒரு முக்கியமான கேள்வி, நீங்கள் உண்மையில் யாராக விரும்புகிறீர்கள்? இந்த கேள்விக்கு நீங்கள் நேர்மையாக பதில் சொல்ல வேண்டும். ஏனெனில் அந்த பதில்தான் உங்கள் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கும். நீங்கள் உங்கள் உள்ளத்தை கேட்காமல் வெளி உலகத்தை மட்டும் கேட்டு வாழ்ந்தால் நீங்கள் ஒருபோதும் திருப்தியாக இருக்க முடியாது. இலக்குகள் என்பது வெறும் பணம் சம்பாதிப்பதற்கான கருவி அல்ல. அது உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கும் ஒரு வழி. நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி பயணம் செய்யும்போது நீங்கள் வளர்கிறீர்கள். உங்கள் சிந்தனை மாறுகிறது, உங்கள் பழக்கங்கள் மாறுகிறது. அந்த மாற்றம்தான் உங்கள் உண்மையான வெற்றி. நாம் வாழ்க்கையில் பல விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாது. சூழ்நிலை, மற்றவர்கள், எதிர்பாராத நிகழ்வுகள், இவை அனைத்தும் நம்மை பாதிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நம் கையில் இருக்கிறது. நாம் எப்படி பதிலளிக்கிறோம் என்பதுதான். நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் இலக்கை நினைத்து செயல்பட முடியும். அதுதான் உங்களை வேறுபடுத்தும்.
அதுதான் உங்களை சாதாரண மனிதனிலிருந்து வெற்றி பெறும் மனிதனாக மாற்றும். ஒரு நாள் நீங்கள் இந்த வாழ்க்கையை விட்டு செல்ல வேண்டியிருக்கும். அந்த நாள் வந்தபோது நீங்கள் உங்களுக்குள் ஒரு கேள்வி கேட்பீர்கள், நான் என்ன செய்ய முடிந்ததோ அதை செய்தேனா? அந்த கேள்விக்கு ஆம் என்று சொல்ல முடிந்தால் அதுவே மிகப்பெரிய வெற்றி. நீங்கள் உங்கள் கனவுகளை பின்தொடராமல் வாழ்ந்தால் அந்த நாள் வருத்தமாக இருக்கும். ஆனால் நீங்கள் முயற்சி செய்திருந்தால், தோல்வி அடைந்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு அமைதி இருக்கும். நேரம் மிகவும் மதிப்புள்ள ஒன்று. அது ஒரு முறை சென்றுவிட்டால் திரும்ப வராது. அதனால் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். நீங்கள் இப்போது செய்யக்கூடியதை இப்போதே செய்யுங்கள். சரியான நேரம் வரும் என்று காத்திருக்க வேண்டாம். சரியான நேரம் என்றேதுமில்லை. நீங்கள் தொடங்கும் நேரமே சரியான நேரம். ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சிறந்த வாழ்க்கை யாருக்கும் கிடைக்காது. அதை உருவாக்க வேண்டும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால், நீங்கள் உங்கள் பழக்கங்களை மாற்ற வேண்டும், உங்கள் சிந்தனையை மாற்ற வேண்டும், உங்கள் செயல்களை மாற்ற வேண்டும். இந்த மூன்றும் சேர்ந்தால் உங்கள் வாழ்க்கை தானாக மாறும். இலக்குகளை அடைவதில் முக்கியமான ஒன்று நன்றியுணர்வு. நீங்கள் ஏற்கனவே பெற்றுள்ள விஷயங்களுக்கு நன்றி கூறத் தெரிந்தால் உங்கள் மனம் அமைதியாக இருக்கும். அந்த அமைதிதான் உங்களை மேலும் முன்னேற்றும். இல்லையெனில் நீங்கள் எப்போதும் குறைவாகவே உணர்வீர்கள். வாழ்க்கை ஒரு போட்டி அல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உங்கள் இலக்கை அடையும் வரை காத்திருந்து மகிழ்ச்சியை தேட வேண்டாம். அந்த பயணத்தின் ஒவ்வொரு நாளையும் ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உண்மையான வாழ்க்கை. இறுதியாக இந்த ஒரு சிந்தனையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பீக, நீங்கள் இன்று எடுக்கும் சிறிய முடிவுகள் நாளைய உங்கள் வாழ்க்கையை உருவாக்கும். நீங்கள் இன்று ஒரு சிறிய நல்ல முடிவு எடுத்தால் அது நாளை ஒரு பெரிய மாற்றமாக மாறும். அதேபோல் ஒரு சிறிய தவறான முடிவு கூட உங்கள் வாழ்க்கையை பாதிக்கலாம். அதனால் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவையும் கவனமாக எடுக்க வேண்டும். நீங்கள் இப்போது இந்த கட்டுரையை படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது ஒரு ஆரம்பம். இது ஒரு புதிய பயணத்தின் தொடக்கம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். அது உங்கள் கையில்தான் இருக்கிறது. எழுந்து நில். உங்கள் இலக்கை தேர்வு செய். அதற்காக தினமும் செயல்படு. ஒரு நாள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்து பெருமையாக உணர்வீர்கள்.